வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். காலில் விழவைத்து அவமானப்படுத்தியதால் கொலை, கைதான ரவுடி பரபரப்பு வாக்குமூலம். இன்ஸ்டாகிராம் மூலம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, திண்டுக்கல் கல்லூரி மாணவர் கைது. சிறப்பு முகாமில் வருவாய் ஆய்வாளர் வராததற்கு கண்டனம், பாகூரில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். காலில் விழவைத்து அவமானப்படுத்திய கோபத்தில் நண்பருடன் சேர்ந்து கொலை செய்ததாக கைதான ரவுடி பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். லாஸ்பேட்டை கருவடிக்குப்பத்தை சேர்ந்த பாலதண்டாயுதம் மகள் ராஜன் என்கிற கொத்தனார் பவுன்ராஜ் நேற்று முன்தினம் லாஸ்பேட்டை நெருப்புக்குழி மைதானத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் கிடந்தார். இந்த சம்பவம் குறித்து லாஸ்பேட்டை காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் முன்விரோதம் காரணமாக ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த ரவுடி பழனி முருகன், அவரது நண்பர் டோபிகானா பகுதியை சேர்ந்த கமலேஷ் மற்றும் நெருப்புக்குழி பகுதியை சேர்ந்த 17 வயது சிறுவன் ஆகியோர் சேர்ந்து பவுன்ராஜை கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து மேட்டுப்பாளையம் கனரக மூர்த்திமுனை அருகே பதுங்கியிருந்த 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். காவல்துறையினரிடம் ரவுடி பழனி முருகன் அளித்த வாக்குமூலத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு அரியாங்குப்பத்தில் பிரபல ரவுடி பொடிமாஸ் கொலை செய்யப்பட்டார். அவரது நினைவு நாள் மற்றும் பிறந்த நாளில் பழனி முருகனின் நண்பரான நரேன் சமூக வலைதளங்களில் ஸ்டேட்டஸ் வைப்பது வழக்கம். சில மாதங்களுக்கு முன்பு நரேன் வைத்த ஸ்டேட்டஸுக்கு பவுன்ராஜின் நண்பர் அகிலன் தவறாக கருத்து பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. நரேனுக்கு ஆதரவாக பழனி முருகனும் அகிலனுக்கு ஆதரவாக பவுன்ராஜும் செயல்பட்டதால் முன்விரோதம் தீவிரமடைந்தது. இதற்கிடையில் சில மாதங்களுக்கு முன்பு பழனி முருகன் வீட்டருகே சென்ற பவுன்ராஜ் ஆயுதம் காட்டி மிரட்டியதுடன் தன்னிடம் மன்னிப்பு கேட்டு காலில் விழ வைத்ததாக கூறப்படுகிறது. இதை பவுன்ராஜ் தனது நண்பர்களிடம் கூறி கேலி செய்ததாக தெரிகிறது. இதனால் அவமானம் அடைந்த பழனி முருகன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பவுன்ராஜை கொலை செய்ய திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி கடந்த 21ஆம் தேதி இரவு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறி நெருப்புக்குழி மைதானத்திற்கு பவுன்ராஜை அழைத்துள்ளனர். அங்கு ஒன்றாக மது அருந்திய போது என் எதிரே நின்று பேசக்கூட அருகதை அற்றவர்கள் என பவுன்ராஜ் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மூவரும் கத்தி, அரிவாளால் சரமாரியாக வெட்டி பவுன்ராஜை கொலை செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதையடுத்து கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் செல்போன்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட பழனி முருகன் மீது ஏற்கனவே ஒரு கொலை உள்ளிட்ட 3 வழக்குகளும், கமலேஷ் மீது கொலை முயற்சி, அடிதடி உள்ளிட்ட வழக்குகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் காவல்துறையினரிடமிருந்து தப்பிக்க முயன்ற போது பழனி முருகன் மற்றும் கமலேஷுக்கு கைமுறிவு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இன்ஸ்டாகிராம் மூலம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திண்டுக்கல் கல்லூரி மாணவர் கைது. புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவரை புதுச்சேரி இணையவழி காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதிக்கப்பட்ட பெண் கடந்த 6ஆம் தேதி அளித்த புகாரின் அடிப்படையில் இணையவழி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் போலியான இன்ஸ்டாகிராம் கணக்கை பயன்படுத்தி ஆபாச படங்கள் மற்றும் வீடியோ அழைப்புகள் மூலம் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தது திண்டுக்கல்லை சேர்ந்த அருண் என்பவர் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து தனிப்படை காவல்துறையினர் 21 வயதான அருணை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து அவரது செல்போன் மற்றும் சிம் கார்டை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் 20 நாட்களுக்குள் குற்றவாளியை கைது செய்த இணையவழி காவல்துறையினரை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார். நாங்க என்ன இப்போ புதுசா பாத்தீங்கன்னா இணைய வழியில நிறைய குற்றங்கள் ஏற்படுது. அதுல முக்கியமா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏற்படுறத நாங்க முக்கியமா அதை கையில எடுத்துட்டு என்னுடைய தலைமையில டைரக்டான சூப்பர்விஷன்ல எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்கிறோம். அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு என்ன வேலை கொடுக்குறோன்னா, எந்த கேஸு தட் ஹேஸ் விமன் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கிரைம் அகெயின்ஸ்ட் விமன்
இப்படி இருந்துச்சுனாலே அந்த கேஸை வந்து தனி கவனம் செலுத்தி அந்த கேஸுக்கான அரெஸ்டட் அக்யூஸ்டை செக்யூர் பண்ணுறதுக்கு வந்து டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்க சிறப்பு முகாம் அறிவிக்கப்பட்ட நிலையில் வருவாய் ஆய்வாளர் வராததால் பாகூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின் அடிப்படையில் நேற்று மற்றும் இன்று ஆகிய விடுமுறை தினங்களில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்க சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாகூர் வருவாய்த்துறை அதிகாரி சனிக்கிழமை அன்று பிற்பகல் 12 மணி வரை அலுவலகத்திற்கு வராததால் குடியிருப்பு, சாதி, வருமான சான்றிதழ்கள் பெறுவதற்கு வந்திருந்த பெற்றோர்கள், மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு சான்றிதழ் பெற முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த தகவல் அறிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், பாகூர் கமிட்டி செயலாளர் சரவணன், கமிட்டி உறுப்பினர் பக்தவச்சலம், கிளை செயலாளர் ஆனந்தராமன், மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த மணிவண்ணன், அருள் ஒளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பாகூர் தாசில்தாரிடம் இதுகுறித்து முறையிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சி தலைவர்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு பின்னர் வருவாய்த்துறை ஆய்வாளரை உடனே வரவழைக்கப்பட்டு சான்றிதழ் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. போராட்டத்தால் பாகூர் தாசில்தார் அலுவலகம் முன்பு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பன்னிரண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் பெற பெற்றோர் எல்லாம் அலைகிறார்கள். சனி ஞாயிறு 2 நாட்கள். புதுச்சேரியில் சீசன் பழங்கள் விற்பனைக்கு குவிந்துள்ளன. பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். புதுச்சேரி தாவரவியல் பூங்கா அருகே மறைமலை அடிகள் சாலை ஓரமாக ரம்புட்டான், மங்குஸ்தான் மற்றும் லிச்சி உள்ளிட்ட சீசன் பழங்கள் விற்பனைக்கு வந்துள்ளன. இதில் ரம்புட்டான் 1/4 கிலோ 120 ரூபாய், லிச்சி 150 ரூபாய், மங்குஸ்தான் காட்டன் 100 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. புதிய ரக பழங்கள் என்பதால் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். இந்த பழங்கள் தற்பொழுது சீசன் காலத்தில் அதிகமாக கிடைக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டின் சில மலை மற்றும் ஈரப்பதமான பகுதிகளில் இவ்வகை பழங்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனால் விவசாய துறையில் புதிய வளர்ச்சிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. இந்த சீசன் பழங்களில் பல்வேறு உடல்நல நன்மைகளும் உள்ளன. ரம்புட்டான் பழத்தில் வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. மங்குஸ்தான் பழம் உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்களை வழங்கி உடல் சூட்டை குறைக்கவும் உதவுகிறது. லிச்சி பழத்தில் வைட்டமின் சி, பொட்டாசியம் மற்றும் பல்வேறு சத்துகள் இருப்பதால் உடலுக்கு புத்துணர்ச்சி அளித்து செரிமானத்திற்கும் உதவுகிறது. சீசன் பழங்கள் உடலுக்கு தேவையான சத்துக்களை இயற்கையாக வழங்குவதால் மக்கள் மத்தியில் இவற்றின் வரவேற்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரெட்டியார்பாளையம் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள மக்கள் தலைவர் வ. சுப்பையா அரசு உயர்நிலைப் பள்ளியில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு குடும்பத்துடன் ஒன்று கூடி நெகிழ்ச்சியான சந்திப்பை நடத்தினர். ஆசிரியர்கள், பொறியாளர்கள், காவல்துறையினர், வெளிநாடுகளில் பணியாற்றுபவர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றி வரும் முன்னாள் மாணவர்கள் மீண்டும் ஒருமுறை பள்ளி நாட்களை நினைவு கூற முடிவு செய்து புதுச்சேரி, தமிழகம் மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து இன்று பள்ளியில் சந்தித்தனர். தாங்கள் கல்வி கற்ற பள்ளிக்கு குடும்பத்துடன் வந்த முன்னாள் மாணவர்கள் 10ஆம் வகுப்பில் பாடம் கற்றுத்தந்த 7 ஆசிரியர்களை பள்ளி நுழைவாயிலில் இருந்து பூமாலை தூவி வரவேற்று வகுப்பறை வரை அழைத்து சென்றனர். பின்னர் பழைய நினைவுகளை மீட்டெடுக்கும் வகையில் ஆசிரியர்கள் வகுப்பு பதிவேட்டை எடுத்தபோது மாணவர்கள் அனைவரும் மீண்டும் பள்ளி நாட்களை போல உள்ளேன் ஐயா என கூறி அமர்ந்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் மீண்டும் மாணவர்களுக்கு பாடம் எடுத்தனர். வெளிநாடுகளில் உள்ள முன்னாள் மாணவர்கள் இணையவழி மூலம் அகண்ட திரையில் பங்கேற்று வாழ்த்துக்களை பகிர்ந்தனர். தங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றிய ஆசிரியர்களுக்கு நன்றி கடனாக முன்னாள் மாணவர்கள் குத்துவிளக்கை பரிசாக வழங்கினர். மேலும் பள்ளி நாட்களில் சுவைத்த புளிப்பு மிட்டாய் உள்ளிட்ட பழைய தின்பண்டங்களை ருசித்து மகிழ்ந்த முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கு நினைவு பரிசாக பிரிண்டரையும் வழங்கினர். 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த இந்த சந்திப்பு பள்ளி வளாகத்தை மலரும் நினைவுகளால் நிரப்பியது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். காலில் விழ வைத்து அவமானப்படுத்தியதால் கொலை, கைதான ரவுடி பரபரப்பு வாக்குமூலம். இன்ஸ்டாகிராம் மூலம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, திண்டுக்கல் கல்லூரி மாணவர் கைது. சிறப்பு முகாமில் வருவாய் ஆய்வாளர் வராததற்கு கண்டனம், பாகூரில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.